نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورحمتي وسعت كل شيء وقال نبي الله صلى الله عليه وسلم والله الله أرحم بعباده بعبده المؤمن من هذا الطائر ببركه صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருளால் எல்லா பாக்கியங்களும் நிறைந்த புனிதமான நோன்பினுடைய காலம் இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதி நிறைவு பெற்று இரண்டாம் பகுதி நடந்து கொண்டிருக்கிறது. அமல்களும் வணக்கங்களும் அவனுடைய அச்சத்தால் குறைவின்றி நிறைவேறுகிற ஒரு வாய்ப்பு இருப்பதை காண முடிகிறது. சங்கை மீட்பவர்களே, புனிதமான இந்த காலத்திலும் நம்மை ஒரு சரியான பாதையை நோக்கி மிக உயர்ந்த செயல்களை நோக்கி பயணிக்க செய்கிற ஒரு நல்ல வாய்ப்பினை இன்றைக்கு எல்லோரும் ஓய்வில் இருப்பதால் கூடுதல் வாய்ப்பையும் இது தந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முறையான சிறப்பான உயர்ந்த வணக்கங்களின் பக்கம் கூடுதல் கவனத்தை செலுத்துவதற்கும் ஈடுபடுவதற்கும் தௌஃபீக் செய்வாராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி பேசுகிற போது அவனுடைய அற்புதமான அன்பு குறித்து பேசுகிறார்கள். அவன் எத்தகைய அன்பாளன் என்பதை உலகம் புரிய சொல்லித் தருவார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் என்றுதான் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் துவக்கம் செய்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதுதான் நமது வேத வாக்கு. நான் ஒவ்வொரு காரியத்திலும் இதை சொல்லி துவக்க வேண்டும். நான் சாப்பிடுகிற போது அதை சொல்ல வேண்டும், படுக்கிற போது சொல்ல வேண்டும், எழுந்திருக்கிற போது சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் எல்லா நிலைகளிலும் அந்த வாக்கியத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. யார் பிஸ்மில்லா சொல்வார்களோ அவர்களுடைய காரியம்
உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்று ஊற்றுகிற அந்த அன்பு தந்தையினுடைய அன்பு. தாயின் அன்புக்கும் தந்தையின் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உள்ள நோய்வாய்ப்பட்டால் தாய் அழுது விடுவார், அது தாயின் அன்பு. ஒரு குழந்தைக்கு நோய் வந்தது, சுகர் வந்தது, காய்ச்சல் வந்தது, ஒரு குழந்தை சோமில்லாமல் இருக்குதுன்னா தாய் அழுதுட்டே இருப்பா. தான் பெற்ற பிள்ளைக்கு சோமில்லைங்கும் போது அவருக்கு அழுக வரும். தந்தையுடைய அன்பு கொஞ்சம் வித்தியாசமானது. பிள்ளை அழுதால் இங்கே நிலைமையை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும். உள்ள நோய்வாய்ப்பட்டால் தாய் அழுது விடுவார். தந்தையுடைய அன்பை குறித்து பெருமக்கள் எழுதுவார்கள், பிள்ளை அழுவதை அவர் கண்டால் அவர் நோய்வாய்ப்பட்டு விடுவார். தன் பிள்ளையுடைய அழுகையை பார்த்து தந்தை நோய்வாய்ப்படுவார். ஒரு தந்தையினுடைய அன்பு அது. தாயின் அன்புக்கும் தந்தையின் அன்புக்கும் நம்முடைய வெளிப்படையில பார்க்கிறோம். தாய் பிள்ளையை நெஞ்சிலே சுமப்பார், தந்தை முதுகிலே சுமப்பார். அது தாயின் அன்பு, இது தந்தையின் அன்பு. ஆக இரண்டு பேருக்கும் அன்பு இருக்கிறது. இரண்டு பேர்களின் அன்பும் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம புள்ள பசியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எதையாவது எடுத்து கொடுப்பாள் தாய். ஆனால் ஒரு தந்தை அவருடைய அன்பு நம்முடைய பிள்ளையினுடைய இப்போது பசி அல்ல, எப்போதும் நம்ம புள்ள பசியாக கூடாது என்பதற்காக சில வழிகளை கற்றுக் கொடுப்பார். இப்போ பிள்ளைக்கு பசி வந்துடக்கூடாது, நம்ம புள்ள பசியில தொடங்கிடக்கூடாது என்பதற்காக பசி வராமலேயே பாதுகாக்கிற அன்பு தாயின் அன்பு. பசியில எப்படி நடக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிற அன்பு தந்தையின் அன்பு. காலமெல்லாம் என் பிள்ளை அந்த காலத்தில் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த அன்பு இருக்கிறது. தாயின் அன்புக்கும் தந்தையின் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஹதீஸில் ஒரு அழகான செய்தி. துர்புஜாரியின் என்ற நபித்தோழர் அன்பிலே உச்சமான இடத்தில் பெற்றோர்களோடு வாழ்ந்தவர். மிகச்சிறந்த இடம் இருந்தது பெற்றோர்களிடத்திலே. பெரிய குடும்பத்திலே பிறந்தார். பெரிய குடும்பத்திலே பிறந்தார். தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் மகத்தான இடத்தை பிடித்திருக்கிறார். நபியின் மீது அன்பு ஏற்பட்டது. அன்றைய காலம் பகிரங்கமாக யாரும் இஸ்லாத்தை ஏற்க முடியாது. நபி பெருமானாரை போய் பார்க்கவே அனுமதி இல்லை. இவர் நபியின் மீது ஒரு பிரியம் வந்து ரகசியமாக நபியை வந்து சந்திக்க ஆரம்பித்தார். அந்த சந்திப்பு என்பது அவருடைய உள்ளத்திலே ஈமானை கொடுத்தது. அல்லாஹ்வினுடைய அன்பையும் ரசூலுடைய அன்பையும் உணர வைத்தது. அவருக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. நபியை கொண்டு நாம் இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அவர் ஒரு கட்டத்தில் தன்னை நபியிடத்தில் ஒப்படைத்தார். இதன் செய்தி பெற்றோர்களுக்கு தெரிந்த போது தந்தை ரொம்ப வேகப்பட்டார். வீட்டை விட்டு வெளியில போயிருக்கிறார். வீட்டை விட்டு வெளியில போகணும் என்கிறார். தாய்க்கும் வேகம். ஏன்? நீ நம்முடைய கொள்கை விட்டு விட்டாய். காலமெல்லாம் இருக்கிற நம்முடைய நிலைகளை விட்டு நீ முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாலே போகிறாயா? வீட்டை விட்டு வெளியில போ. ரெண்டு பேரும் தான் சொன்னார். சாப்பிட கொடுக்கக்கூடாது என்கிற தந்தை தாய் முதலில் விட்டு நின்றார். ரெண்டு பேருக்கு அன்பு இருக்குது. அப்படியாவது நம்ம உள்ள திருந்தட்டும், வெளியில வரணும், அங்க போயிடக்கூடாது. நியாயத்திற்கு அப்பாற்பட்டதுதான். சத்தியத்தின் பக்கம் போயிருக்கிறார், வரவேற்க வேண்டும். ஆனால் அந்த மனோநிலை இல்லை. ரெண்டு பேரும் ஒரே முடிவுல வெளியில போயிடணும். அதுல தந்தை கொஞ்சம் இன்னும் வேகமானார். ட்ரெஸ் போற நீ நாங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியில போகக்கூடாது, அவ்வளோதையும் கலட்டி நிர்வாணமா போகணுங்கிற. நான் வேணுமா முஹம்மது வேணுமா? எனக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் வேணும். கட்டையை கலட்டுங்க, எல்லாத்தையும் கலட்டி நிர்வாணமா போகணும். வெட்கப்படுகிறார். சின்ன பிள்ளை இல்லை, வாலிபம். அவர் வெளியில போற போது தாயும் அதற்கு துணை நிற்கிறார். நீ இந்த வீட்டில் எதையும் அனுபவிக்க கூடாது என்று உள்ள வெளியில போற போது ஒரு பார்வை என்ற மகன் பார்க்கிறார். தாய் உள்ள தாங்கல. தந்தைக்கு தெரியாம பின்பக்கம் வழியா வந்து ஒரு ரெண்டு துணியை கொடுத்து இந்த ரெண்டு துணியை மேல பறிச்சக்க பாவம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. முன்னால் ஒரு துணி பின்னால் ஒரு துணியை போட்டு மறைஞ்சிட்டு வர்றார். தாயினுடைய அன்புக்கும் தந்தையின் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இறக்கம் இருக்கும் ரெண்டு பேருக்கும். ஒரு கட்டம் கண்டிக்க வேண்டும் என்று வந்த போது ரெண்டு பேரும் வெளியில போகிறாங்க. ரெண்டு பேரும் ட்ரெஸ் கழிஞ்சு போடுங்கிறாங்க. அவர் நிர்வாணமா போறத தந்தை கண்டுகொள்ளவில்லை, தாயால் தாங்க இயலவில்லை. ரெண்டு துண்டு துணியை ரகசியமாக தூக்கி கொடுக்கிறார். தந்தை கொடுக்கக்கூடாது என்று சொன்ன பின்னாலும் அந்த சொல்லையும் மீறி பிள்ளையின் அன்பு கொஞ்சம் தாயின் உள்ளத்திலே இருக்கிறார். இங்கே நான் சொல்ல வருகிற பாடத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். தந்தையின் அன்பை காட்டிலும் தாயின் அன்பு கொஞ்சம் உயர்வானது. தந்தையின் அன்பு பல நேரங்களில் நமக்கு விளங்க முடியாது. நம்ம கீழே விழுந்துட்டோம்னா எழுதுரு அப்படின்னு சத்தம் போடுவாங்க. நம்ம நினைப்போம் கீழே விழுந்த பிள்ளையை போய் சத்தம் போடுகிறாரு என்று. ஆனால் தந்தை அன்பால் சத்தம் போடுகிறார். விழுந்த போதெல்லாம் நீ எழுந்திருக்க
இங்கே அல்லாஹ்வின் அன்பு அது ரொம்ப மகத்தானது. தாயின் அன்பு தந்தையின் அன்பை விட பெரியது. தாயின் அன்பை விட பெரியது அல்லாஹ்வுடைய அன்பு. பெருமானார் சொல்வார், உன்னுடைய தாயினுடைய அன்பை விட பன்மடங்கு ஒன்று அன்பானது. தாய் அன்புக்குரிய என்ன இருக்கு? அதுக்கு மேல தாய் அன்பு காட்ட முடியாது, அன்பு காட்ட தெரியாது. பின்பற்றில் எழுதலாம், அதுக்கு மேல அன்பு காட்ட தெரியாது. அல்லாஹ்வுடைய அன்பு மகத்தான. எங்கே நம்முடைய அன்பு போய் சேர முடியாதோ அங்கே என் ரப்பின் அன்பு வந்து சேரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வான்மறையில் அல்லாஹ் சொன்னான், ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என் ரஹ்மத் என் அன்பு எல்லா பொருளிலும் அது மயானமா, எல்லா பொருளிலும் விசாலமாக இருக்கும். எங்க போனாலும் என் அன்பு விட்டுக்காலி இல்லை. என்னுடைய அன்பு அங்கெல்லாம் பரவி நிற்கிறது. பெருமானார் ஒரு உதாரணத்தை சொல்லி வளர்க்கிறார். அல்லாமா ஸைத் இப்னு அஸ்லம் சொல்வாங்க, நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். ஸைத் இப்னு அஸ்லம் சொல்வார், அந்த பிரயாணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லாம் இருக்கிற போது நபி தோழர்களிலே ஒருவர் ஒரு குஞ்சு எடுத்து கையில் வச்சிருந்தார். அந்த குஞ்சை பார்த்துட்டு தாய் பறவை நேரா அந்த கையில குஞ்சு வச்சிருக்கிறாரு, அந்த தோழர் மடியில வந்து தாய் பறவை வந்து விழுது குஞ்சோடு சேர்ந்து குஞ்சியை கையிலே வைத்திருக்கிறார். தாய் பறவை அவர் மடியிலே விழுந்து குஞ்சை பிடித்துக் கொண்டது, குஞ்சியோடு உட்கார்ந்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அஜபன், இந்த பறவை எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளவு ஆச்சரியமானதுங்கிறாங்க பெருமானார். பாருங்க, இந்த பறவைக்கு தெரியும் நம்ம போய் விழுந்தா நம்மளே பிடிச்சுக்கிடுவாங்க, மனிதர்கள் நம்மை பிடிப்பார்கள், அதற்கு தெரியும். அது மேலே இருந்து பார்க்கிறது, மனித கையிலே என்னுடைய குஞ்சு சிக்கி இருக்கிறது என்று பார்த்து விட்டது. நான் போனால் என்னையும் பிடிப்பார்கள் தெரியும். ஆனால் மேலே இருந்து நேரா அந்த குஞ்சு இருக்கிற இடத்தில் வந்து விழுந்தது. அந்த மனிதர் தாய் பறவையும் பிடித்துக் கொண்டார். இப்ப பெருமானார் இதை பார்த்துட்டு சொன்னாங்க, பாருங்கள் இந்த பறவை எத்தனை ஆச்சரியமானது, எத்தனை அன்பானது. தனக்கு ஆபத்து வரும்னு தெரிந்தும் தன் பிள்ளையை காப்பாற்றணும் நினைக்கும். தனக்கு ஆபத்து வரும்னு தெரியும், இங்க போனா நம்மளே பிடிச்சுக்கிடுவாங்கன்னு தெரியும், தன் பிள்ளையை காப்பாற்ற நினைக்குது. எத்தனை ஆச்சரியமானது. இந்த பறவையை பார்த்தால் அதனுடைய ஆச்சரியம், அது தன்னுடைய பிள்ளையின் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு மகத்தானது என்று சொன்ன பெருமானார் அங்கே ஒரு பாடத்தை நடத்துகிறார்கள். என் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லல்லாஹு அர்ஹம் பி அப்திஹில் மூமின் மின் ஹாதா தாயிர் பி பர்ஹி. அல்லாஹ் மீது சத்தியம், ஒரு மூமினான அடியான் மீது அல்லாஹ் தஆலா இந்த பறவை தன் குஞ்சு மீது வைத்திருக்கிற அன்பை விட மிகப்பெரிய அன்பு வைத்திருக்கிறார். அல்லாஹ் அந்த அன்பை நமக்கு நசீபாக்குவான். தனக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் மேலே இருந்து இவர் மடியிலேயே வந்து விழுந்து அவர் கையில் பிடிபட்டாலும் தன் குஞ்சுடனேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதா இல்லையா? இதை விட கூடுதலாக அல்லாஹ் மூமினான அடியார்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைத் இப்னு அஸ்லம் சொல்லும் இந்த செய்தியை இமாம் பைஹகி ஷோபை இமாமிலே பதிவு செய்வார். இங்கே நான் சொல்லுகிற செய்தி, அல்லாஹ்வுடைய அன்பை நம்ம மட்டிட முடியாது. எத்தனை பெரிய காலங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். நமக்கு யாரும் நமக்கு கைக்கு நிற்க முடியாத காலத்தில், ஹெல்ப் பண்ண முடியாத காலத்தில், வாழ்க்கை இன்னும் அவ்வளவுதான் நம்ம நினைக்கிற போது எதிர்பாராத சில உதவிகள் நம்மை தூக்கி நிறுத்தும். என் ரப்பு என்னை அப்போதும் கைவிட மாட்டான். வாழ்க்கையே இல்லை, கதியே இல்லை, இன்னும் அவ்வளவுதான் நம்ம போய் முடங்கி இருப்போம். அப்போ வந்து நம்மளை தூக்கி நிறுத்துவாங்க. அந்த நேரத்தில் ஒரு உதவி வரும், அந்த நேரத்தில் ஒரு உற்சாகம் வரும், அந்த நேரத்தில் ஒரு தெம்பு வரும். நமக்கு தெரியாது என்ன நடந்திருக்கு. இங்கே நபி அவங்க சொல்ற பாடம் என்ன தெரியுமா? அது ஒரு ரப்பனுடைய அன்பு. சில பேருக்கு எல்லா வாசம் கிடைச்சிடும். ஊரா அங்க பார்த்தால் கஷ்டம், இங்க பார்த்தா கஷ்டம், உள்ள வாழ்ந்து கஷ்டம், வெளிநாட்டில் பையன் இருந்து கஷ்டப்படுறான், குடும்ப லைஃப் கஷ்டமா இருக்குது, தொழில்துறை முடங்கி இருக்குது, எல்லாமே அஸ்தமிச்சு போகுது. இப்ப அவருக்கு கதியே இல்லைன்னு நினைக்க வருவார். அந்த நேரத்தில் ஒரு உற்சாகம் வரும், அந்த நேரத்தில் ஒரு ஆதரவு வரும், அந்த நேரத்தில் அவரை தூக்கி நிறுத்தும் ஒரு நிலைமை ஏற்படும். அவருடைய அந்த எல்லா வகையிலும் ஒடுங்கின பின்னால் எழுந்திருக்கிறார் பாருங்க, அது உன்னுடைய ரப்பனுடைய அன்பு என்பதை நீ மறந்துடக்கூடாது என்கிறார். நமக்கு தெரியாது, அவனுடைய அன்பு அவ்வளவு தெரியாது. நமக்கே தெரியாமல் அது நம்மிடத்திலே வந்து மிகப்பெரிய சூழ்நிலை ஏற்படுத்தும். உலகத்தில் வந்து குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு செய்தியை சொல்றான். பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா
ஒரு தடவை மன்னிப்போம், 2 தடவை மன்னிப்போம், 3 தடவை மன்னிப்போம், 4 தடவை மன்னிப்போம். பல தடவை நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணா நம்ம கண்டுக்கிட மாட்டோம். அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம், அட்வைஸ் பண்ணுவோம், திருத்துவோம். எல்லாத்தையும் தாண்டும் போது நீலாம் ஒரு பிள்ளை இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேல நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லுவோம். ஒரு தந்தை எவ்வளவுதான் கண்டிப்பார், அவருடைய கட்டுப்பாட்டையும் மீறி பிள்ளை போகிற போது, அவருடைய எல்லா வகையான அட்வைஸையும் அந்த பிள்ளை புறக்கணிக்கிற போது, நீ எனக்கு மகனே இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு அவர் போய் விடுவார். அல்லாஹ்வின் அன்பை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், வரம்பு மீறி தவறு செய்த என் அடியானே, திரும்ப திரும்ப அதிகமாக, அளவுக்கு அதிகமாக, அஸ்ரஃபுங்கிற வார்த்தைங்கிறது வரம்பு மீறி, ஒரு தடவை இல்லை பல தடவை, மீண்டும் விழும்போதெல்லாம் தூக்கி விடுகிறார், விழும்போதெல்லாம் தூக்கி விடுகிறார். அல்லாஹ் ஒரு தடவை நம்ம விழுந்தோம், தூக்கி விட்டார், 2வது விழுந்தோம், 2வது தூக்கினா, 3வது விழுந்தோம், 3வது தூக்கினா. பெருமானாருடைய வாழ்க்கையில் ஒரு அழகான செய்தியை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடுறதுக்கு செய்யணும், உஸ்மான் இப்னு அஃபான் கொஞ்சம் கனிகளை கொண்டு கொடுத்தாங்க, திராட்சை கனியை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறதுக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு யாசகர் வந்து நபியே பசியா இருக்குது என்கிறார். பெருமானார் கையில கொடுத்துட்டாங்க, அவர் வாங்கிட்டு போயிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, அவர் நம்ம கொடுத்ததை வாங்கிட்டு போறாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, எப்பா இந்த பழத்துக்கு எனக்கு காசு கொடுக்குறியா? ஓகேங்க, திரும்ப காசுக்கு வாங்கிட்டாங்க. நமக்கு ஹலாலாய் காசுக்கு வாங்கி மீண்டும் நபிட்ட கொண்டு கொடுத்தாங்க. நபிட்ட கொண்டு கொடுத்தோம், பெருமானார் வாங்கி சாப்பிட போறாங்க. அதே ஆள் பார்த்தா இங்கதான் போகும் போல தெரியுது, நபிக்கு தான் போகும். நேரா நபி இடத்துல மீண்டும் வந்து நாய்க்கு பசியா இருக்குது. பெருமானார் அதை அப்பவும் கையில கொடுத்துட்டாங்க, அவர் வாங்கிட்டு போறார். மீண்டும் உஸ்மான் பார்க்கறாங்க, இந்த ஆள் 2வது வாங்கிட்டு வந்துட்டாரு, எப்ப எனக்கு கிரயத்தை கொடு, கிரயத்துக்கு வாங்கி மீண்டும் கொண்டு கொடுத்தார். மீண்டும் பெருமானார் வச்சுக்கிறாங்க, சாப்பிட நினைக்கிறாங்க. அதே ஆள் போய் நிற்கிறார். பெருமானார் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை கேட்டார், அசாயிரும் நந்தா அம்தாது, நீ யாசகனா வியாபாரியான்னு கேட்டார். நீ யாசகனா அந்த வியாபாரி? உஸ்மானும் சொல்லல, நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறாரு, நான் அவரை வாங்கிட்டு வந்தேன்னா சொல்லல. இது நபியினுடைய அற்புதம், மோஜிசா, மறைவான ஞானம். நபியினுடைய மறைவான ஞானம் என்பது அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஞானம், அவன் கற்றுக் கொடுத்த ஞானம். மற்றவர்களுக்கு மறைவு, அவர்களுக்கு வெளிச்சம். சாயிரும் நம்பர்ந்த தாஞ்சிரும், நீ யாசகனா வியாபாரியா? ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட வாங்கிட்டு போய் அந்த வித்தா இன்னைக்கு நிறைய யாசகர் நிலைமை தான். நம்மள்ட்ட அரிசி வாங்கி விட்டு அவன் கடையில் கொடுத்துட்டு போயிடலாம். கொடுக்கறதுக்கு வேசி இல்லைன்னு கேட்குற, வேசியை கொடுத்தோம்னா அந்த வேசி 400 ரூபா வேசி கடையில் போய் 200 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடலாம். நம்ம அதை பார்க்க வேண்டியது இல்லை. சரி, அவன் வாங்கி விற்கிறான், நம்ம கொடுக்கவா வேண்டாம், மார்க்கம் சொல்லிருக்கு, அவனை பார்க்காத. அவன் குதிரைக்கு மேலே வந்து கேட்டாலும் கொடுத்துருக்கிறான். குதிரைக்கு மேலே வருவானான்னு நினைச்சு யானைக்கு மேலே வரான். யானைக்கு மேலே வந்து கேட்குறான், யானைக்கு மேலே கேட்பான்னு சொல்ல வேண்டியது இல்லை. யாசகன் எப்படி விலையில் வருகிறான் என்று நீ பார்க்க வேண்டாம், நீ கொடுத்துரு. அவங்க சொன்னாங்க, எதிர் உள்யா செயலும் எதிர் சுற்றுலா, உயர்ந்த கை வாங்கும் கையை விட, கொடுக்கும் கை வாங்கும் கையை விட உயர்ந்தது என்றார்கள். மேலே இருக்கும் கை கீழே இருக்கும் கையை விட சிறந்தது என்றார்கள். அவனுக்கு சொல்றாங்க, நீ வாங்குறதை குறைச்சிக்காண்டு, வாங்குறதை நிறுத்திக்காண்டு. நமக்கு சொல்றாங்க, நீ கொடுத்து விடு. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கொடுத்து விடு. ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி அவன் ஹை லெவல்ல வந்து கேட்கிறான், பிரச்சனை இல்லை, கேட்டா கொடுத்துரு. இப்ப பெருமானார் ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, 3 தடவைக்கு பின்னாலே, நீ வியாபாரியா யாசகனா? இதுல நியாயம் இல்லை, நியாயம் இல்லையா? தெரிஞ்சு கேட்கிறான். நம்ம கொடுத்த பணம் போது மீண்டும் வருது, மீண்டும் போது மீண்டும் வருது. அதற்கு உஸ்மான் கொடுத்துருக்கலாம், உஸ்மான் கொடுக்க கொடுத்துருக்காங்க, மீண்டும் கொடுத்துருக்கலாம், மீண்டும் கொடுத்துருக்காங்க. கேட்டாங்க, கேட்டு அடுத்த நிமிஷம் அதான் இறக்குறாங்க, நாயகமே யாசகரை எப்போது விரட்டாது, யாசகரை விரட்டாது. பெருமானார் என்ன விரட்டிட்டாங்க? நீ வியாபாரியாப்பா இல்லை யாசிக்கிறாரா? அப்பா அல்லாஹ் சொல்ற வேண்டாம். அவருடைய அன்பு மகத்தானது, எல்லை இல்லாதது. அவன் அன்பை பற்றி நாம் என்ன சொல்வது? இங்கே இருந்து வாங்கி அங்கு போய் வித்துக்கொண்டே இருந்து திரும்ப திரும்ப வாங்குகிறான். மீண்டும் மீண்டும் நபி பஸ்காக இருக்கிறார்கள். நபியின் மீது அவன் எல்லையில்லா காதல் உள்ளவன் அல்லாஹ். நபியின் மீது அவன் காதல் மிகப்பெரியது, அன்பு மிகப்பெரியது. நீங்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை என்கிறான். உங்களை படைக்கவில்லை
யாசகர் மீது அவனுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுவான். அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறது இல்லை, அவனுடைய அடியார்கள் முகம் சுளிக்க நம்ம நடக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. அவருடைய அன்பினுடைய மிகப்பெரிய அடையாளம் திரும்ப திரும்ப வரம்பு மீறி தவறு செய்தவனே அப்படின்னு சொல்லல, லா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, வரம்பு மீறி தவறு செய்த என் அடியானே என்கிறார். இந்த ஆயத்தை நான் பலமுறை பார்த்து பார்த்து ரொம்ப சிந்திச்சது உண்டு. ஏன்னா என் அடியானேங்கிறான் பாருங்க அந்த இடத்துல. நீ எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் நீ என் அடியான்டான். என் அத்தா கூட சொல்லிடுறாரு, எங்க பாப்பா சொல்லிடுறாரு, எத்தனை தடவை தப்பு பண்ண பின்ன நீயும் புள்ளையே இல்லடான்னு சொல்றாங்க. ஆனா அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றது இல்லை. நீ 1000 தடவை தவறு செய்தாலும் நீ விழும்போதெல்லாம் நான் தூக்கி நிறுத்துகிறேன், நீ என் அடியான் சொல்லிட்டு ரஹ்மத்துல்லா, என்னுடைய அருளும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு, நீ நிராசையாகாதே. பாவிகளை ஊக்குவிக்கிறானா? ஆதரவே இல்லை என்கிறவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறான் அல்லாஹ். நீ என்னுடைய அருள் உனக்கு உண்டு, என் அன்பு உண்டு, நிராசையாகாதே. எப்பவுமே ரெண்டு விட்டு நீ நிராசையாக கூடாது. 1000 தடவை நீ தவறு செய்தாலும் உன்னை மன்னிக்கிறவன் நான் இருக்கிறேன், என் அடியான் நீ. அந்த அன்புக்கு நான் எந்த வார்த்தைகளை கொண்டு சொல்வது? அப்ப பல நேரங்களிலே வாழ்க்கையிலே போராடுகிற காலத்தில் எல்லாம், யாரும் உதவி செய்ய முடியாத காலத்தில் எல்லாம், யாரும் நமக்கு ஆதரவு காட்ட முடியாத காலத்தில் எல்லாம், நமக்கு எல்லா வகையிலும் நம்ம தனியா மாற்ற போது கூட ஒரு நிறைவு கிடைக்குது பாருங்க. அந்த நிறைவுக்குள்ளே என் ரப்பின் அன்பு உள்ளே மறைந்து இருக்கிறது. எல்லாரும் இல்லை, ஒரு தனிமை, அப்போ ஒரு அன்பு, ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதிக்குள்ளே என் ரப்பனுடைய அன்பு இருக்கிறது. சில நேரங்களில் ரொம்ப வினோதமா இருக்கும். அவன் அன்பு காட்டுற விதமே ஆச்சரியமா இருக்கும். நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது. இங்கே நான் ஒரு செய்தி ரொம்ப பொருத்தமாக சொல்றேன். தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டு கதவு தட்டுறாங்க ஒரு அம்மா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கதவு திறக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே அந்த அம்மா வந்தாங்க. வந்த உடனே நபியை உங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வந்திருக்கிறேன், வானா ஹசீனத்துன்னு சொன்னாங்க. ரொம்ப கவலையோடு வந்திருக்கிறேன். நான் என்னம்மான்னு கேட்டாங்க. நான் ஒரு விதவை பெண்மணி, நான் ஒரு விதவை, எனக்கு 3 அனாதையான பெண் மக்கள் இருக்கிறார்கள். நான் அப்பப்போ நூறு திரித்து அவர்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறேன். நூறு திரித்து அதை விற்பனையாக்கி அதன் வழியே உணவு கொடுப்பது உண்டு. என்னோட சேமிப்புலாம் ஒன்றும் இல்லை. என் பிள்ளைங்க போது அனாதை பிள்ளைங்க, அவர் தகப்பனார் இல்லை, நான் விதவை, நான் ஒரு விதவை பெண்மணி. என் பிள்ளைங்களுக்கு நூலை திரித்து அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்து அங்கிருந்து கிடைக்கிற லாபத்தை வைத்து அவர்களுக்கு உணவளிப்பேன். நேற்றைய தினம் ஒரு பெரிய சோகம் நடந்தது. பிள்ளைகளுக்கு நூலை திரித்து அதை கொண்டு போன போது எங்க கையில இருந்து ஒரு பரவ அந்த நூலை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். நூல் கண்டு வச்சிருப்பான், அந்த கண்டு தூக்கிட்டு போயிட்டு கேட்டு இந்த அம்மாவுக்கு இந்த வார்த்தை முக்கியமானது. ரப்புக்கு லாலிம்னு மாதிரி கேட்டார். உங்களையும் என்னையும் படைத்தாளுகிற அல்லாஹ் நீதமானவன அநியாயக்காரனான்னு கேட்டார். ரப்பு நீதம் இல்லவன அநியாயக்காரனா? நபிக்கு ரொம்ப வருத்தம் வந்துச்சு. அப்படிலாம் நீ பேசாது. நிறைய பேர் ஆத்திரத்தில் என்ன பேசுறோம்னு தெரியாது. இன்னைக்கு நம்மள பல பேர் ஏதாவது குடும்பத்தில் கஷ்டம் நடந்தாச்சுன்னா ஆத்திரத்தில் ஏதாவது பேசிடுறாங்க. அவனுடைய அன்பு அங்க மறைஞ்சிருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவன் அன்பு இல்லைன்னா நான் வாழவே முடியாது. அவன் கருணை இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் மூச்சு கூட விட முடியாது. கொடுத்து கொண்டே இருக்கிறான், நான் திரும்ப திரும்ப தவறு செய்கிறேன். அவன் என்னை நேசிக்கிறான், நான் நேசிக்காமல் வாழுகிறேன். அவன் என் மீது கவனம் வைத்திருக்கிறான், நான் அவனை கவனம் இல்லாமல் இருக்கிறேன். நாங்க இருக்கிறேன்னா என் மீது அவனுடைய கவனம் இருக்குது. அதனாலதான் நான் ஒழுங்கா மூச்சு விட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கா என்னுடைய அசைவுகள் நடக்குது, செயல்பாடுகள் நடக்குது, என்னை சுற்றி இருந்து அவனுடைய பாதுகாப்பு இருந்துகிட்டு இருக்குது. அவனுடைய கண்காணிப்பு நம்மளை விட்டு வெளியில போயிட்டுன்னு சொன்னா நம்ம இந்த துணியாவில் வாழ முடியாது. அதுவெல்லாம் அவனுடைய அன்பு இல்லையா? அளவற்ற அன்பாளர் சர்க்காரி ஆனவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு அவருடைய அன்பு குறித்து உணர்த்தினார்கள். இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மா அவங்களுக்கு பெரிய வார்த்தை சொல்லிட்டாங்க. ரப்புக ஸாலிமுன் ஆதிலுன், உங்களை படைத்தாளுகிற இறைவன் அவன் அநியாயக்காரனா நீ என்ன வாழ்ந்தான்? என் குடும்பத்தினுடைய நிலைமை தெரியுமா இல்லையா? அவனுக்கு விதவையாக இருக்கிறன்னா எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், இன்னொரு பக்கம் 3 பெண் மக்களை வைத்துக் கொண்டு நான் சிரமப்பட்டு நூல் திரித்து
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திறந்தா அங்கே ஒரு 10 பேர் உள்ள வரலாம். 10 பேர். அந்த 10 பேரும் வந்து ஒன்று சொன்னாங்க, நபியே நாங்கள் கொஞ்சம் அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கோம், உங்களை தந்துட்டு போகலாம். தேவையுள்ள மக்களுக்கு இதை கொடுத்துருக்கோம். நாங்க கொஞ்சம் அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கோம், உங்களை தந்துட்டு போகலான்னு வந்திருக்கோம், தேவை உள்ள மக்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே 10 பேரும் 1000 தங்க காசு கொடுத்தார். நபி கேட்டாங்க, என்ன பார்த்துட்டு கேட்டாங்க. இல்ல நபி, ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி வாழ்க்கையில் நடந்துச்சு. நாங்க நேற்று கப்பல்ல பயணம் செய்து வந்தோம். குன்னா துஜ்ஜார், நாங்கள் எல்லாம் வியாபாரிகள். வெளியிடங்களிலே போய் வியாபாரம் செய்துவிட்டு நாங்கள் எங்கள் படகிலே வந்து கொண்டிருந்தோம். வந்தபோது திடீர்னு அலை கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. அலை கொஞ்சம் வேகமா அடிச்சு கப்பலிலே ஓட்டை ஏற்பட்டு ரொம்ப சிரமம், தண்ணி உள்ள போற நிலை ஏற்பட்டுச்சு. கப்பல் முங்கிருமோங்கிற ஒரு பயம். எங்க கையில எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. அந்த நேரத்தில் பார்க்க இந்த பறவை ஒன்று பறந்து வந்து கையில வச்சிருந்த ஒரு 3 பந்து தூக்கி 3 பந்து கையில வச்சிருந்துச்சு. அந்த பறவை நேராக கொண்டு போட்டுச்சு. இல்லை, அதை வச்சு நாங்கள் அந்த ஓட்டையை சரி செய்தோம். கொஞ்சம் அலை ஒதுங்கின போது, காற்று அமைதியான போது, கப்பல்ல தண்ணி இனிமே ஏற விடாத அளவுக்கு பாதுகாத்து நாங்கள் சிறப்பாக ஊர் வந்து சேர்ந்தோம். உடனே நாங்கள் 10 பேர் வியாபாரிகள் நீயத்து வச்சோம். நல்லதுன்னா நாங்கள் நீயத்து வச்சோம், 600 தீனார் எடுத்து பாப்பாட்ட கொடுத்துடணும். அந்த நூறு கண்டு எப்படி இருந்துச்சு? நாங்கள் சேவல் நூறு கண்டு, இந்த அம்மா இதெல்லாம் என் நூறு கண்டு தான். இந்த அம்மா எந்த நூல் கண்டு காணவில்லை என்றார்கள், அந்த நூல் கண்டு பறவை பிடிக்க போனது என்றார்கள். அந்த பறவை அதே நேரத்தில் அங்கே கப்பலில் கொண்டு போன, அங்கே கடல் அலைகளால் கப்பல் கொந்தளித்து, அந்த கடல் அலை கொந்தளித்து கப்பல் ஆட்டம் கண்டு இருக்குது, தண்ணி உள்ள ஏறுது. இதுக்கிடையே கப்பலை சரி செய்யணும். அந்த நூல் அதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்காத விதம் கடல்ல யார்கிட்ட போய் நாங்கள் போய் ஓட்டை அடைக்கிறதுக்கு பொருளை கேட்க முடியும், கப்பலை கொண்டு போய் ஓரம் கட்ட முடியும், நூல் எங்களுக்கு எங்க கிடைக்கும்? எதிர்பார்க்கவே இல்லை. ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பறவை கொண்டு உள்ள போட்டுச்சுன்னா அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டு அந்த 10 பேரையும் அனுப்பிட்டு கேட்டாங்க, உன்னுடைய ரப்பு அநியாயக்காரனா நீங்க உள்ளவனான்னு கேட்டாங்க. நம்மை படைத்தாளுகிறவன் அநியாயக்காரனா நீங்க உள்ளவனா என்று கேட்டாயே, இப்போது சொல், அவன் எத்தனை பெரிய அன்பாளன், அவன் எத்தனை பெரிய அன்பாளன். கடலுக்குள்ளே தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை உன்னுடைய நூல் கண்டால் அவன் காப்பாற்றி இருக்கிறான். அவன் அன்பு யாரும் போய் சேர முடியாத இடத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கப்பலை காப்பாற்றுவதற்கு அங்கே யாரும் இல்லை. அங்கே அவசிய பொருள்களை கொண்டு போவதற்கு யாராலும் முடியாது. யாரும் யாரிடத்திலும் தொலை தொடர்பு கொள்ளக்கூடிய காலமும் இல்லை. அந்த இடத்தில் அவன் மாத்திரம்தான் தன் அன்பால் மக்களுக்கு உதவி செய்ய முடியும். அவன் அன்பு உன் கையில் இருக்கக்கூடிய நூல் கொண்டு அந்த பறவை எடுக்க செய்தான். அந்த பறவை கொண்டு கரெக்டா அங்க கொண்டு போட்டுச்சு, அவங்களை காப்பாற்றினான். உனக்கு அனாதையாக இருக்கிற ஒரு பிள்ளைகளை பலமாக்கணும் அவன் நினைச்சான், உயர்வாக்கணும்னு நினைச்சான். நீ கஷ்டப்பட்டு தினமும் நூல் திரித்து 4 காசு 5 காசுக்காக ரோடு வந்து அதை விற்பனை செய்து நீ சிரமப்படக்கூடாது என்றும் உன் மீது அன்பு காட்டினான். அதனால் அந்த நூல் கொண்டே எடுத்துட்டு போனான். அவங்க மீது அன்பு காட்டினான், கடலிலே வைத்து அவர்களை காப்பாற்றினான். உன் மீது அன்பு காட்டினான், அவங்களை இப்போ வர வச்சு தந்துட்டு போயிருக்கிறாங்க. 1000 தங்க காசு நடக்குறாங்க. இன்னும் உன் பிள்ளைகளுடைய அனாதை பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை, நீ நூல் திரிக்க வேண்டியதும் இல்லை, பஜாருக்கு போக வேண்டியதும் இல்லை. 1000 தங்க காசுகள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தந்துவிடும். அவன் அன்பு எத்தனை பெரியது, அவன் எத்தனை பெரிய அன்பாளன். அவன் அன்பை எந்த வகையில் நாம் எடை போட முடியும்? இந்த நூல் கண்டை வைத்து ஒரு கடலிலே இருக்கிற கப்பலையும் அதில் இருந்த வியாபாரிகளையும் காப்பாற்றினான். அதற்கு பகரமாக உன் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை இப்போது தந்திருக்கிறான் என்று ஆச்சரியப்படுகிறார். அதற்கு தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதமான வரலாறு இல்லையா? அவன் அன்பை எங்கே சொல்வது, எப்படி சொல்வது? அந்த அன்புக்கு என்ன எல்லை போட முடியும்? நமக்கு தெரியாது. இந்த அம்மாவுடைய கையில் இருந்து நூல் கண்ட அந்த பறவை எடுத்த உடனே அந்த அம்மா துடிக்கு, ஆஹா என் நூல் கண்டு போச்சு, என் பிள்ளை வாழ்க்கை போச்சு, எதிர்காலம் போச்சு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு துடிக்கு. அந்த நூல் கண்டு போகும்போதே இந்த அம்மா மீது அல்லாஹ்வுடைய அன்பு இருக்க போய் தான் போச்சு.
அந்த அன்பு நம்ம உடனே விளக்க முடியல. அந்த கடலிலே கொண்டு பறவை போட்ட போது அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க, இங்க வந்து எப்படி உள்ள கிடைச்சிச்சு, அங்கே புரிய முடிந்தது நம்முடைய அன்பை. எனவே அவனுடைய அன்பு சில நேரங்களில் வினோதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இப்படி டெய்லி உலகத்தில் நடக்குது, ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்குது. ஆனா புரிந்து கொள்கிற அந்த ஞானம் பல பேர்களுக்கு இருப்பதில்லை. நம்ம வீட்டிலேயே நம்ம சொல்லுவோம், ரொம்ப ஆச்சரியமானதுங்க, அந்த புள்ள கவர்ந்து வந்துச்சு, ஒத்துமே இல்லை, கொஞ்ச நேரம் கொஞ்சம் கவனம் நிறுத்திருந்தோம்னா மாடியிலிருந்து கீழே விழுந்து புள்ள மாதிரியா போயிருக்கும். புள்ள விழுப்புக்கு வந்துச்சு, தாய் சொல்லுவாங்க, விழுப்புக்கு வந்துச்சு, என் புள்ள ஒருத்தரும் இல்லை, ஏதோ அல்லாஹ் பாதுகாத்தா. அந்த நேரத்தில் என்னுடைய ரப்புடைய அன்பு அந்த பிள்ளையை பாதுகாத்தது. தாயால பாதுகாக்க முடியாத இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்தில் என் ரப்பின் அன்பு. அப்போ ஒரு தந்தையின் அன்பை விட தாயின் அன்பு மிகப்பெரியது. தாயின் அன்புக்கு கூட எல்லைகள் உண்டு. என் தன் ரப்பின் அன்பை பெருமானார் 99 மடங்கு பெருசுனார். ஒரு செய்தியிலே 79 மடங்கு, 70 மடங்கு, 70 மடங்கு உன் தாயின் அன்பை விட என்னுடைய ரப்பினுடைய அன்பு மகத்தானது இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு ஒரு நண்பர் வந்தாரு, வந்து சொன்னாரு, அடுத்த வீட்டை விட்டு தாப்பனா வெளியில போய் சொல்லிட்டாங்க. வீட்டை விட்டு தாப்பனா வெளியில போக சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் ஒன்னும் ஏற்று பேச முடியல. நான் உடனே வெளியில வந்துட்டேன். என் மேல குற்றம் இருக்கா? முதல் கேள்வி. அடுத்து சொன்னா எனக்கு எந்த எதிராக இல்லை, என்னுடைய எல்லா நிலைமையையும் தெரிந்து பாப்பா வெளியில போய் சொல்றாங்க. இப்ப நான் நிற்கதியா நிக்கிறேன், மனைவி வீட்டில் போய் இருக்கிறது வெக்கமா இருக்குது. அவங்களும் அவ்வளவு வசதியான குடும்பம் அல்ல. இந்த நிலைமையில நான் என்ன பண்றது? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. நான் எல்லா வகையிலும் சரியா நடக்கிறேன், தொழுகை இருக்குது, இபாதத் இருக்குது, நான் அதிகமா திக்ர் செய்கிறேன், ஒரு பெரியவங்களுடைய தொடர்புல இருக்கிறேன், ஒரு பெரியவங்களுடைய தொடர்புல இருக்கிறேன், எப்பவும் கரெக்டா இபாதத் செய்கிறேன். அப்போ நான் சொன்ன தாம நாட்டில் மன்னிப்பு கேட்டு உள்ள போயிருக்கேன். சரின்னு போன மன்னிப்பு கேட்டேன், அது முடியாது சொன்னேன். இதை விட்டு வெளியே போய் இனிமே வீட்டில் நுழையக்கூடாது சொன்னேன். பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டியா, முடிஞ்சு போச்சு, சரி பரவாயில்ல, அல்லாஹ் அவர் மீது உதவி செய்யும், ஒன்றும் கவலைப்படாது, எல்லா வகையும் நீங்கள் என்ன நினைப்பீர்களோ அவர் சரியா நடக்கிறேன் என்கிறார். போய் மன்னிப்பு கேட்க சொன்ன மன்னிப்பு கேட்டார், அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின்னால் 2 நாள் தான் வைஃபுக்கு போய் தங்கி இருக்கிறார். ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்தான். அவருடைய நண்பன் அவன் வெளிநாட்டில் இருந்து இவனோடு தொடர்பு கொள்கிறான், யதார்த்தமா தொடர்பு கொள்கிறான். எப்போ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, நான் பணி செய்கிற இடத்துல உனக்கு ஒரு வேலை இருக்குது, எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்குது, உனக்கு நான் கொஞ்ச நாள்ல விசா அனுப்பிடுவேன், நீ தயாராகிடு என்றான். 15 நாள் கழிந்திருந்தோம். அல்லாஹ்வின் பேர் அருளால் வெளிநாட்டுக்கு செல்கிறான், விசாலமாகிறான், செல்வாக்காகிறான், செழிப்பாகிறான், இன்னும் பெரிய அளவிற்கு வருகிறான். அதற்கு பின்னால் இப்போ வீட்டிலேயே போய் உட்கார்ந்து அக்காவோட, அக்காவை ஊருக்கு அவ்வளோ நெருக்கம். பாப்பா ரொம்ப பிரியம், தாயோ தந்தையோ ஆசீர்வாத மதிப்புங்கிற மாதிரி இப்ப இவருடைய கையிலே பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறது. இப்ப அன்னைக்கு நான் சொன்ன, தம்பி உங்க தாமதார் உன்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றாரு, நீ போய் மன்னிப்பு கேட்டுட்டேன், அப்பவே உங்க நோக்கு மீது அனுபவிச்சிருக்கேன், உனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். எங்கள் கண்முன்னால் நடந்த இன்னொரு நிகழ்ச்சி அற்புதமானது. தந்தை பைத்தியமாகிறார், பிள்ளை படிக்க வேண்டும் என்று துடிக்கிறான், ஆசைப்படுகிறான், நான் நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணுங்கிறான். ஆனால் தந்தை பைத்தியமான போது தாய் இந்த தந்தையை வேண்டாம் என்கிறார். தாய் பிரிந்து விட்டார். தாயிடத்தில் செல்வாக்கில்லை, வசதி இல்லை. தாயிடத்தில் வளர்ந்த பிள்ளை படிக்க வேண்டும் என்று நினைத்த போது அல்லாஹ் பேரருள் புரிந்தான். அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர் அந்த பையனை தத்தெடுத்துக் கொண்டார். நான் என் பொறுப்பில் எடுப்பேன் என்று அவர் உருவாக்கினார். மிகப்பெரிய பட்டதாரியாக உருவாக்கி இப்ப அந்த பிள்ளை அவர்தான் தாப்பனான்னு சொல்லிட்டு இருக்கார். பைத்தியமான பின்னால், தாயும் தந்தையும் பிரிந்த பின்னால் 8 வயதில் இருக்கிற அந்த பிள்ளை, எனக்கு ஒரு பெரிய இடம் வேணும், நான் ரொம்ப பெரியவனாக ஆக வேண்டும் என்று நினைத்த போது கருணை உள்ள என் ரப்பு அவன் அன்பை அப்போதும் அங்கே பொழிந்தான். ஒருவரை கொண்டு பொறுப்பெடுக்க வைத்து இன்றைக்கு அவன் ஒரு பெரிய பட்டதாரியாக இருக்கிறான். நான் கண்ணால் பார்க்கிற நிகழ்ச்சி. இங்கே உங்களுடைய கவனத்திற்கு நான் சொல்வதெல்லாம், பல நேரங்களில் எல்லா ஆதரவுகளும் துண்டித்திருக்கிற நிலையில் என் ரப்பின் அன்பு அங்கே நிறைந்திருக்கும். அதை பார்க்கிற பார்வை நமக்கு கிடைத்தால்
நிறைய நேரங்களில் நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம், என்ன இப்படி நடக்கிறான்னு நினைக்கிறோம். குடும்பம் தான் கைவிட்டுச்சு, ரப்புமா கைவிடுமா அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரப்பு என்பவன், படைத்தாளுகிற இறைவன், எப்போதும் அன்பு வைத்திருப்பான். அவன் அன்பு இல்லை இல்லாதது இன்னொரு பக்கம். அது ரொம்ப ஆச்சரியமானது. எப்படி கப்பலுக்குள்ளே கொண்டு போய் ஒரு நூல்கண்டை பறவையை கொண்டு போட வைத்தானோ, நூல் திரித்து வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு அங்கே இருந்து மிகப்பெரிய உதவி செய்தானோ, இப்படி ஆச்சரியமான அன்பை அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வீட்டிலும் அரங்கேறுகிற நிகழ்வுகள் அதை பார்க்கிற பார்வையுடையவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. அவன் அன்பிலே நிலைய வைப்பானாக. அவன் அன்பில் நாம் எப்போதும் நீடிக்க செய்வானாக. இன்னொரு பக்கம் அந்த அன்பு கடைசி வரைக்கும் இருப்பதற்கு நன்றிக்குள்ள அடியார்களாக ஆக்கி வைப்பானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பானாக, கொடுமையான எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பானாக. அயாத்து வரையில் முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல், இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸை விட்டும் நம்மையும் நம்முடைய மக்களையும் உலக மக்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியம்